பெற்ற மகனை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து ஆற்றில் வீசிய வழக்கில் தந்தை உள்ளிட்ட 2 பேரை தேனி சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். ஒருவர் தலைமறைவு. தேனி மாவட்டம் அலிநகரத்தைச் சேர்ந்தவர் வேந்தர் பாலா. இவர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தேனி மாவட்ட தலைவராக இருந்து பின்னர் அக்கட்சியிலிருந்து விலகி தற்போது அண்ணாமலையின் வி த லீடர் இயக்கத்தில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு ராஜலட்சுமி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்று ஸ்ரீகாந்த் என்ற மகன் உள்ளார். இந்த நிலையில் பாலாவிற்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் மனைவி மற்றும் மகனை கவனித்துக் கொள்ளாமல் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் ராஜலட்சுமி மற்றும் ஸ்ரீகாந்த் பொருளாதார ரீதியாகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் தங்களை விட்டு சென்ற தந்தை வேந்தர் பாலாவுடன் மகன் ஸ்ரீகாந்திற்கு கோபம் ஏற்பட தந்தையுடன் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு அடிதடி சண்டையாகவும் தொடர்ந்து அரங்கேற்றி வந்துள்ளது. இந்த நிலையில் மகன் மீது ஆத்திரமடைந்த பாலா தன் மகனை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 2023ஆம் வருடம் ஜூலை மாதம் சமாதானம் பேசுவதற்காக தனது மகனை தேனி அருகே வயல்பட்டி பகுதிக்கு வரச் சொல்லி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற ஸ்ரீகாந்தை மது போதையில் இருந்த பாலாவின் நண்பர்களான அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் துண்டை வைத்து ஸ்ரீகாந்தை கட்டிய நிலையில் கசாப்பு கடை அருவாளை கொண்டு பாலா தனது மகனை பாறையில் வைத்து துண்டு துண்டாக கொடூரமாக வெட்டி முல்லை பெரியாற்றில் தூக்கி வீசி எறிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் சிக்கக்கூடாது என்பதற்காக மகனை வெட்டிய அருவாளை அரண்மனைப்புதூர் விளக்கு அருகே உள்ள குளத்தில் தூக்கி வீசி எறிந்துவிட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு வராத தன் மகனை காணவில்லை என தாய் ராஜலட்சுமி தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வேந்தர் பாலா மீது சந்தேகம் இருப்பதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ராஜலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றி விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது குறித்து விசாரணை தொடங்கிய தேனி சிபிசிஐடி போலீசார் அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் வேந்தர் பாலாவை கைது செய்து சிபிசிஐடி அலுவலகம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் மகனை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் வீசி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பேரை சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு அழைத்து சென்று கொலை எப்படி செய்தார்கள் என குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து வேந்தர் பாலாவையும் அலெக்ஸ் பாண்டியனையும் கைது செய்து சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு அழைத்து சென்றனர். மேலும் இதில் தலைமறைவாக உள்ள கருப்பசாமியை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தான் பெற்ற மகனை நண்பர் உதவியோடு துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த சம்பவம், தந்தை கைது செய்யப்பட்ட சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.